ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்ட் ஏதாவது ஸ்பெஷல் செய்யணும்ல. வெஜிடபிள் பிரியாணி தாங்க இந்த வீக் செஞ்சேன். ஸோ தயிர் பச்சடி வரவிட்டுருக்கேன். வெங்காயத்தை கீழே போட்டு மேலே தயிரை போட்டால் தண்ணி வடிஞ்சிரும். அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு வரவிட்டால் சூப்பராக இருக்கும். இது ஒரு டிப்ஸு. ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரியே தாளித்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வெஜ் பிரியாணி 4-5 வகை இருக்குது. ஸோ காய் வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி அதை சேர்க்க போகிறேன். மேலே அப்படியே ஜென்டிலாக தட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி 1க்கு 1.5 அளவு மேலே விட்டுடலாம். இப்படி செய்கிறதுனால வெஜ்ஜு வந்து வடித்து தட்டின தம் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. நம்ம வந்து அளவு தண்ணி வச்சு செய்த பிரியாணி மாதிரி இருக்காது. இப்போ ரைஸ் வந்து மேலே வந்துடுச்சு, நெய் போட்டாச்சு, கொஞ்சம் மல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ ப்ரான் 65க்கு 2 மேஜைக்கரண்டி எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, அப்புறம் இறாலை வந்து 65 மசாலா போட்டு விரவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வந்து நிறைய எண்ணெய் இல்லாமல் பெரட்டின மாதிரி செய்கிற 65. இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. திறந்து பரட்டி விட்டுறலாம். பாருங்கள், கமகமக்கும் வெஜ் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இதுக்கு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாகிடும். ப்ரான் 65ம் ரெடி ஆகிடுச்சு. எக்கு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வடித்து வச்சிட போகிறேன் தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு. எக்கு வந்து மசாலா போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் சூப்பராக இருக்குது. ப்ரான் 65 அப்புறம் ரைத்தா. இதுதான் வீக்கெண்ட் ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.